பொட்டேட்டோ ஃப்ரை செய்யும்போது உருளைக்கிழங்கு உடஞ்சிருது குழஞ்சிருதுன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும். நான் உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதோட மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்ந்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள். இதை தண்ணி தெளித்து விட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா போதும். இப்போ ஒரு தோசைக்கல்லில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு 4 பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க, நல்ல வாசமாக இருக்கும். கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதோட நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்க இதில் சேர்த்துக்கோங்க. லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு அப்படியே சிம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதோட இன்னும் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இன்னொரு சைடு இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இதே மாதிரி சிம்லே ஒரு சைடாக திருப்பி போட்டு வேக வச்சு எடுங்க. சிம்லே வச்சு எடுத்தோன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடும். இது சாம்பார் சாதம், புளி சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.